வீட்டுக்கு தெரியாம மோதிரத்தை விக்கலான்னு போனது பணம் என்கிட்ட இல்லாதது மட்டும் இல்லைங்க. சர்ப்ரைஸா உங்களுக்கு ஏதாவது வாங்கி தரணும்னு நினைச்சேன். நமக்காக கூட இருக்கிறவங்க மெனக்கெடுறாங்கிற சந்தோஷம் தானே, அதைத்தாங்க நானும் நினைச்சேன். வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு பிடிக்கலனா திரும்ப திரும்ப கிண்டல் பண்ணாதீங்க, இப்படி குத்தி காட்டாதீங்க, விடுங்க. நம்ம ஏதாவது தப்பா சொல்லிட்டோமா? சொல்ல மாட்டோமே. வாதானா? என்ன மாமா? கணக்கா? ம். தானா, என்ன கை வலிக்குதா? ஆமா மாமா, என்னன்னு தெரியல, ஒரே வலி. அப்புறம் காலையில் ஆரம்பித்து ராத்திரி வரைக்கும் வேலை செஞ்சா அப்புறம் வலிக்காமல் என்ன செய்யும்? வீட்டில் தையல் இருக்கா? வேண்டாம் மாமா, தூங்கி எந்திரிச்சா சரியா போயிடும். தானா, தைலம் இருக்கான்னு தான் கேட்டேன். எடுத்துட்டு வரேன். போய் எடுத்துக்கோ. என்னங்க மாமா? உண்டா. தானா, தைலத்தை நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சுடுதண்ணியில் ஒத்தனை கொடுத்தா உடனே சரியாயிரும். நீ ஒன்று செய்யறியா? போய் சுடுதண்ணி வச்சு எடுத்துட்டு வா. ஏய், இப்போ எதுக்கு சிரிக்கிறவ? ஒன்றும் இல்லை மாமா. ஏய், வாங்க போற, இப்போ எதுக்கு சிரிச்சேன்னு சொல்லு. ஒன்றும் இல்லை மாமா, நான் போய் வெந்நீர் எடுத்துட்டு வரேன். பாரு, இப்போ எதுக்கு சிரிச்சேன்னு சொல்லலை, மண்டையில் கொட்டியும் பார்த்துக்க. எதுக்கு சிரிச்ச? ஒன்றும் இல்லை மாமா, நான் பாட்டுக்கு படுத்து எழுந்திரிச்சிருந்தா வலி சரியா போயிருக்கும். நான் போய் வெந்நீரை வச்சு எடுத்துட்டு வரணும், அதெல்லாம் யோசிச்சேன். இருங்க வரேன். ஏ வருதானா, நான் எப்படி இருக்கேன்னு பாரு. உனக்கு கை வலிக்குதுன்னு யார்ட்ட சொல்லிக்கிருக்க, உனே போய் சுடுதண்ணி வச்சு கொண்டு வர சொல்றேன் பாரு. நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நான் சும்மா சொன்னேன். இருங்க வரேன். ஏய் தானா, இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். மாமா, நான் சொல்றது கேளுங்க. சும்மா இருதானா. மாமா, நல்ல சூடா இருக்கு. என்ன மாமா, கோச்சிக்கிட்டீங்களா? யாரு கோச்சுக்கிட்டா? முன்னாடி நீ எனக்கு வலிச்சு நீ எத்தனை நாள் தேய்ச்சி விட்டுருக்க. உனக்கு வலிக்குதுன்னு சொல்ற, நான் ஒன்னையே வேலை வாங்கியிருக்கேன் பாரு. ஏன் தானா, இப்போ இருக்க ஆம்பளைகள்லாம் இப்படித்தான் இருக்கும். சரி, கை நீட்டு. இங்கேயே வலிக்குது. இன்னைக்கு அம்மடி சமைச்சிருப்ப, அதனால உனக்கு கை வலிக்குது. ஏன் தானே, அந்த பிள்ளைய ரெண்டு கிட்டையும் ஏதாவது வேலையை சொல்லி சேர்த்து இருக்க வேண்டியதானே? எல்லாரும் சேர்ந்துதான் மாமா செஞ்சோம். ஆனா கதிருக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தானே தெரியும். இப்படியே சொல்லி சொல்லி எல்லா வேலையும் நீயே எழுத்து போட்டு செஞ்சு திரி. சொன்னா எங்க கேட்குற? தேய்ச்சிட்டு ஒத்தனை கொடுத்தா சரியா இருந்தானா? மாமா, முல்லை முகத்தை கவனிச்சிங்களா? முன்ன மாதிரி கலகலப்பா இல்ல பாத்தீங்களா? அப்படியா? நான் ஒன்றும் கவனிக்கலையே. அந்த பிள்ளை எப்பயும் போல தானே இருக்கு. இல்லையா? இல்ல மாமா, நம்ம முல்லைக்கு பணம் கொடுக்கலன்னு கோச்சிட்டு இருப்பாளோ? இது என்னதானா வம்பா இருக்கு? அந்த பிள்ளை கேட்டா நீ கொடுத்துருக்க போற. அது இல்ல மாமா, அவ கையில பணம் இல்லைன்னு ஏதாவது வருத்தப்படுறாளோ? மீனாவும் அதே மாதிரி அடிக்கடி வருத்தப்படுற மாதிரி இருக்கும் மாமா. நான் கூட அதை பத்தி யோசிச்சிருந்தானா. தம்பிகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, தனித்தனியாக அவங்களுக்கு ஆளு கொஞ்சம் காசு கொடுக்கலாம்னு நானும் யோசித்தேன். நான் சொல்கிறது எப்படின்டா, சம்பளம் மாதிரி கொடுத்துடலான்னு தான் நினச்சேன். ஏன் தானா, அவங்களுக்கும் செலவு வரும், அந்த பிள்ளைகளுக்கும் செலவு வரும்ல. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் மாமா. அப்படியா?
தம்பிங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுங்க. அவங்க பொண்டாட்டிங்களுக்கு எதுக்கு பணம் வேணும்னாலும் எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். ஆனா தனித்தனியா சம்பளம் அப்படின்லாம் கொடுக்க வேண்டாம் மாமா. தனியா பணம் கொடுத்தா அப்புறம் எல்லாமே தனித்தனியா ஆயிடும். ஒரு சூடா இருக்கா? பணம் தனியா இருந்தா தனியா வெளியே போக தோணும். அப்புறம் வெளியே போய் சாப்பிட்டா என்னன்னு தோணும். நாம இப்போ சேர்ந்து இருக்கிற மாதிரி வெளியில போற மாதிரி இதெல்லாம் நின்னு போயிடும் மாமா. அப்புறம் எல்லாமே தனித்தனியா வாங்க தோணும். இப்போ அதெல்லாம் பெருசா தெரியாது. நாளைக்கு குழந்தைங்கலாம் பிறக்கும் போது எல்லாமே கஷ்டமாயிடும். அப்புறம் காசு தனியா இருக்கே, ஒரே வீட்டுல அவங்கவுங்க தனித்தனியா சமைக்கலான்னு பேச்சு வரும். ஒரே சமையல் கட்டுல 3 அடுப்பு வைக்கலான்னு பேச்சு வரும். கடைசியில வீட்டையே 3ஆ பிரிக்கலான்னு போய் நிக்கும் மாமா. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் மாமா. நீ சொல்றது சரிதான் தானே. நான் கூட அதெல்லாம் நடந்துருமோன்னு நினைச்சு பயந்துருக்கேன். இப்போ என்ன, மீனாவும் முல்லையும் அப்பப்போ மூஞ்சி தூக்கிட்டு போவாங்க. தம்பிங்க அப்படி இல்லைல்ல, நல்லதானே இருக்காங்க. இவங்களுக்கும் புரியும் மாமா. கொஞ்ச நாள் ஆக ஆக அவங்களுக்கும் எல்லாமே புரியும். அவங்க நல்லதுக்காக தான் சொல்றோங்கிறதெல்லாம். இப்பவே விட்டு கொடுத்துட்டா அப்புறம் பிடிக்க முடியாது மாமா. மாமா, நம்ம குடும்பம் என்னைக்கும் இப்படியே ஒத்துமையா இருக்கணும்னா நம்ம இப்ப இருக்கிற மாதிரியே பொது செலவு செய்யறதுதான் சரி. நான் ஒரு பேச்சு தான் கேட்டேன் தானே. விடு, நீ சொன்ன சரியாத்தியா இருக்கும். என்னடி ஆச்சு? சுடுது மாமா. சுடுதா? மூட்டு நேரம் அந்த தெளிவு அடி ஒத்தனை வச்சுக்கிருந்தேன். இவ்வளவு நேரம் நான் கவனிக்கவே இல்லை மாமா. கவனிக்கலையா? நீ இருக்க வேறு. ஏய், என்னடி பிரச்சனை உனக்கு? லூசா நீ? நிம்மதியா கணக்கோட பார்க்க விட மாட்டியா? ஏன் கத்துற ஜீவா? கத்தாம என்ன பண்ண சொல்ற? நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்? உன் கூட பேச முடியாம நான் பாட்டுக்கு ஒதுங்கி போறேன். அதையே புரிஞ்சுக்காம இம்சை பண்ணிக்கிட்டு இருக்க. நான் இப்ப என்ன பண்ண? இப்ப எதுக்கு அந்த பில் எடுத்துக்கிட்டு இருக்க? அது சும்மா விளையாட்டுக்கு. நீ என் கூட விளையாடவே வேணாம், பேசாம இரு. ஜீவா, நீ என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறடா. நீ எங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்துறத விடவா? அந்த போட்டோ உடைஞ்சது தெரியாம நடந்தது. எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரியாதா? திரும்ப திரும்ப சொல்ற. நம்ம போட்டோவை மாட்டலான்னு எடுக்கும் போதுதான் அது உடைஞ்சது, அவ்வளவுதான். என்ன கேட்காம நீ ஏன் அதை எடுத்த? தெரியாம பண்ணிட்டேன். அதுக்கு இன்னும் எத்தனை நாள் என்கிட்ட பேசாம இருக்க போற? நானும் நாய் மாதிரி உன் பின்னாடி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன். கண்டுக்கவே மாட்டேன்னா என்ன அர்த்தம்? ஒரு அர்த்தமும் இல்ல. உன் கூட பேசுறதுக்கு எனக்கு பிடிக்கல. ஓ, என் கூட பேச பிடிக்கலன்னா அப்ப வேற யார் கூட பேச பிடிச்சிருக்கு? இங்க யாரு? இந்த மாதிரி தேவையில்லாத சண்டைக்கெல்லாம் நான் ரெடி இல்ல. சத்தம் போடாத. வீட்டுல எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் தூங்கட்டும், நான் மட்டும் தூங்க வேணாம், அப்படித்தானே? உன்னை தூங்க வேணாம்னு யாராவது சொன்னாங்களா? போய் படுப்போ. இப்படி நீ பேசாம இருந்தா எனக்கு எப்படி தூக்கம் வரும்?
இம்ச 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 இம்ச. நிம்மதியா இருக்க விட மாட்டியா? பேசலனா விட்டு தொலையேன். ஏன் டிராமா பண்ற? டிராமா பண்றேனா? நான் டிராமா பண்றேனா? ஆமா, யாரும் பேசினா எனக்கு என்ன, பேசாம இருந்தா எனக்கு என்னன்னு என்னால இருக்க முடியல. அது ஏன் தப்புதான், ஏன் தப்புதான். இப்ப நீ அமைதியா இருக்க போறியா இல்ல நான் வெளியே எந்திரிச்சு போடுவேன்? அதேதான் நானும் கேக்குறேன். இங்க பாரு ஜீவா, நீ இப்படி நாள் கணக்கா கோவப்படுற அளவுக்கு நான் எந்த தப்புமே பண்ணல. இப்படி பேசாம இருந்தா இந்த வீட்ல என்ன செய்யறதுன்னு தெரியல. உன்னை வச்சுதான் இந்த வீட்ல எனக்கு எல்லாமே. நீ என் கூட பேசலன்னு வையேன், நான் பாட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன். உனக்கே பிடிக்கலன்னா நான் ஏன் இந்த வீட்ல இருக்கணும்? தயவு செஞ்சு கிளம்பி போ. அத முதல்ல செய். போயிடுவேன் ஜீவா. போடி. எப்ப பாரு இது ஒரு பேச்சு, போ போன்னு. எனக்கு போறதுக்கு இடம் இல்லைன்னு நீ என்ன இப்படி அவமானப்படுத்துற. ஆமா, எனக்கு போறதுக்கு இடம் இல்லதான். எங்க அப்பாவை தேடி போனா அவர் என்ன செருப்பால் அடிப்பாரு. அவர் வேணாம் தானே நான் உன்னை தேடி வந்தேன். அதனாலதான் நீ என்ன இப்படி எல்லாம் அவமானப்படுத்துற. எனக்கு அவரும் வேணாம், நீயும் வேணாம். நான் செத்து போறப்போ. இங்க யாரு மீனா? சும்மா இங்க நின்னுகிட்டு சீனா போட்டுட்டு இருக்காத. பேசாம போயிரு. முடியாது ஜீவா, கடைசியா கேக்குறேன். என் கூட பேச முடியுமா முடியாதா? முடியாதுரி. என்ன மிரட்டுறியா? நீ பேசலன்னு வெய்ய, நான் உங்க வீட்டு கிணத்துல குதிச்சிருவேன் ஜீவா. அப்புறம் நீ என் கூட பேசுறதுக்கே தேவை இருக்காது. அது ரொம்ப சின்ன கிணறு. தலையிலா குதி. அப்பத்தே நேரா உள்ள போவேன். இல்லன்னு வச்சுக்கியேன் இடையிலே மாட்டிக்குவேன். ஓ, நக்கலா? நான் செய்ய மாட்டேன்னு நினைச்சிட்டியா? போறேன், இத போறேன். உங்க வீட்டு கிணத்துலயே குதிக்கிறேன். நான் போறேன்டா. அட போ, எம்புட்டு நேரமா கத்திக்கிட்டே இருப்ப போ. அப்புறமா நீ வந்து பாப்பவா? செத்து போயிடுவேன்னு சொல்றேன், பின்னாடியே வருவான்னு பார்த்தா காணோம். இப்ப கூட இவன் வர மாட்டேங்கிறான் பாரு. நீ வரியா இல்லையா நானும் பாக்குறேன்டா. வா. என்னடா அது, செத்து போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்க? இந்த வீட்ல திரும்பி பார்க்க கூட யாரும் இல்ல. ஐயோ, அப்படின்னா இப்ப நான் செத்து போணுமா? அம்மாடி, ஐயோ, தண்ணி வேற இவ்ளோ இருக்கே. டே ஜீவா வந்துருடா. டே ப்ளீஸ்டா வந்துருடா. வரமாட்டியா நீ? உன்னை எப்படி வர வைக்கிறேன்னு இப்ப பாரு. அத்தாடி. இப்போ உன்னை வர வைக்கிறேன் பாரு. இப்ப வருவடா நீ. வாடா. ஓ, கிணத்துல குதிக்க போறேன்னு சொன்னப்போ பேசாம இருந்தல்ல, வாடா வா. இப்ப ஃபீல் பண்ணுவ பாரு.
தேடுறா, நல்லா தேடு. என்ன டென்ஷன் ஆக்குனல, நீ இப்ப டென்ஷன் ஆவ. என்னடாச்சு? என்ன சத்தம் கேட்டுச்சு? இல்லை கிணத்துக்குள்ள ஏதோ விழுந்த மாதிரி சத்தம் கடிச்சாடா. ஆமாண்ணே. ஐயோ, நம்ம விளையாடணும் தெரிஞ்ச இவங்க எல்லாம் டென்ஷன் ஆயிடுவாங்களே. சரி, வெளியே போயிடலாம். ஜீவா, ஜீவா, இந்த பிள்ளை நான் நினைச்சிட்டு இங்கதான் இருக்கு. இருக்கேன். நீங்க என்ன பண்ற? ஏமினா, என்ன விழுந்துச்சு? சத்தம் கேட்டுச்சு? அது வந்து இருட்டா இருக்கு, ஒண்ணும் தெரியவும் மாட்டேங்குது. சும்மா இரு. ஐயோ அண்ணிய, இந்த சுடுதண்ணி வைப்போம்ல பெரிய பானை, அதே விழுந்துருச்சு நீ உள்ள. ஐயோ, அந்த பானையா? ஏ ஒருத்தி விட்றா, பானை தானே உள்ளே விழுந்துச்சு. நான் வேற என்னமோ அதை நினச்சி பதறி போயிட்டேன். அண்ணே, அது எவ்வளவு நல்ல பானைனே. நம்ம வீட்டுல எம்புடு நாளா இருக்குது. நம்ம அம்மா கூட ரொம்ப சென்டிமெண்ட் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களே, அந்த பானைனே. ஐயோ, அந்த பானையா? ஆமா மாமா, அந்த பானைக்கு வயசு ஒரு 100-150 இருக்கும். எனக்கு அந்த பானை இல்லைன்னா காலையில வேலையே ஓடாது. ஐயோ, அது எப்படி மாமா விழுந்துச்சு? வேற யாராவது விழுந்திருந்தா கூட பரவாயில்லண்ணே, பானை விழுந்துருச்சுல்ல. சரி சரி விட்றா, விழுந்துருச்சுல, காலையில் எப்படியாவது பார்த்து எடுத்துக்கலாவா? இல்ல மாமா, அந்த பானையை எடுத்துடலாம் மாமா, நல்ல பானை மாமா அது. ஐயா, என்னடா இவ ஈட்டுக்குள்ள எப்படி உள்ள பார்த்து எடுக்க முடியும்? காலையில நான் வேணா உள்ள இறங்கி எடுத்துட்டுமா? ஏலை பைத்தியக்கார பையனா நீ, என்னைக்கு நம்ம கிணத்துக்குள்ள இறங்கி இருக்கா? பானனே. சரிடா, அதுக்கு இப்ப என்னடா வேணா சொல்ற? பாதாள கரண்டி எடுத்து போட்டு பாப்போமா? சூப்பர் ஐடியா. அது நல்ல பானை மாமா. ஒருத்தி பாதாள கரண்டில வாலிதான் வரும், பானை எப்படி வரும்? அதெல்லாம் வரும்னே, ட்ரை பண்ணி பாப்போம். சரி, நான் போய் அந்த பாதாள கரண்டி எடுத்துட்டு வந்துடுறேன். ஏய் தான, நான் தூங்க போகும்போது பாத்துட்டு போனேன். எப்படா விழுந்துச்சு? சீக்கிரம் வாங்க நீ. ஏய் இவ என்னடா இப்படி இருக்கா? ஐயோ பானை. வரா ஏலே, நீ எதுக்குடா ஊத்து பாத்துக்கு இருக்கவே? காலையில எடுத்துக்குறோம்டா. ஏப்பா நீ எதுக்கு எடுத்துக்க? அது வந்து நானு. அட அவ கிடக்குறானே, இவ ஒருத்தி. பானைய பாக்கலானே முதல்ல. சின்ன வயசுல அதுக்குள்ள உட்காந்து குளிச்சிருக்கேனே. சரிடா, பானை எப்படிடா தன்னால உள்ள விழுது? அதானே எனக்கு ஒன்றும் புரியல. நான் உள்ள உட்காந்து கணக்கு பார்த்துட்டு இருந்தேனே, ஏதோ சத்தம் கேட்டுச்சுன்னு வந்து பார்த்தேன். ஒருவேளை பானையா இருக்குமோன்னு கெஸ் பண்ணி தான் வந்தேன். டேய், அப்ப பானன்னு தெரிஞ்சுதான் ஓடி வந்தியா? பின்ன நீ விழுந்தா நான் ஏன் ஓடி வர போறேன்? ஐயோ பானை போச்சேனே, பானை. ஐயோ, ஏன்டா பானைக்கு ஒப்பாரி வச்சுக்கிருக்கவே? அதான் போயிருக்கல, இப்ப வந்துருவா போரு. ஏன்டா அது எப்படா பானை தன்னால உள்ள விழுது? ஒருவேளை பெருச்சாளி தட்டி விட்டுருக்கு போனே. ஐயோ அண்ணே, சீக்கிரம் வாங்க, கரண்ட் எடுத்துட்டு வாங்க சீக்கிரம். ஏண்டா ஏலே, ஒரு பானை போய் 2 பேர் இம்சியா கொடுக்குறீங்க. இவனுக்கு இந்த பானை முக்கியம், நான் முக்கியம் இல்ல. பானை கிடைச்சிருச்சா? நல்ல வேலை கிடைச்சது. பாதாள கரண்டி எல்லாம் போட்டு தான் எடுத்தோம். அறிவில்லையாடி உனக்கு? நீ இங்க இருந்து என்ன சொல்லிட்டு போன? நீ தானே உதிக்க போறேன்னு சொல்லிட்டு போன. நீ சீரியஸா தான் பேசுறியா ஜீவா? இந்த ராத்திரில காமெடி பண்றதுக்கு எனக்கு என்ன வேண்டுதல? அப்போ உனக்கு நான் செத்தா பரவாயில்லையாடா? பானைதான் உனக்கு முக்கியம், அப்படிதானே? ஆமா, எம்புடி பெரிய பானை அது. எம்புடி வருஷமா வச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? ஆமா, உன் பானையை விட நான் பழசாயிட்டேன்ல. போட்டோவை உடைச்சேன்தான், தெரியாம உடைச்சிட்டேன். அதுக்கு உன்கிட்ட 1000 தடவை மன்னிப்பும் கேட்டாச்சு. ஆனா இத ஒரு விஷயம் நினைச்சுக்கிட்டு நான் கிணத்துல குதிச்சாலும் பரவாயில்லன்னு விட்டுட்டேன்ல. இனிமே சத்தியமா நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் ஜீவா, நான் போறேன். என் மேல கொஞ்சம் கூட அன்பே இல்லாதவன் கூட நான் ஏன் இனிமே வாழணும்? நான் போறேன். எனக்கு இதெல்லாம் வேணும். உனக்காக என் அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு வந்தல்ல, எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். ரொம்ப தேங்க்ஸ் ஜீவா.
ரொம்ப தேங்க்ஸ். இது பாரு, இனிமே நான் இங்க வந்தேன்னு வெய்ய என்ன செருப்பாலாடுறா. உன்னை காதலிச்சது போதும், அசிங்கப்பட்டது போதும், எல்லாமே போதும். நான் போறேன்.